ஆனா இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பிரசங்கிற இயேசு, கவலைப்படாதீங்க, நீ என்ன பண்ணாலும் இயேசு உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார், நீ என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அப்படி எங்க இருக்கு பைபிள்ல? அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க, அதான் பைபிள் சொல்லு. இன்னைக்கு கடைசி காலத்துல கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்படணும், பிரயாசப்படணும் நினைக்கிறவங்க சர்ச்சை கொண்டு போய் ஆண்டோட்ட ஒப்படைக்கணும்னா கலப்படம் இல்லாத பிரசங்கம் சபைக்குள்ள இருக்கணும், கலப்படம் இல்லாத வார்த்தை இருக்கணும், கலப்படம் இல்லாத ஞானப்பால், எதையும் கலக்கக்கூடாது. இங்க இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தையோட நீங்க எதை கலந்தாலும் அது நித்திய ஜீவனா மாறாது. நான் சொல்ல புரியுதா? எதை கலந்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் பால்ல தண்ணி ஊத்தினாலும் அது பாலா தான் இருக்கும், அப்படிதானே? எவ்வளவு ஊத்தினாலும் என்னவாயிரும்? அது பாலா தான் இருக்கும். சரி, அதுலயே கொஞ்சம் தயிர் ஊத்துங்க, கன்ஃபார்மா நிறைய பால் இருக்கும். கொஞ்சம் தயிர் ஊத்துங்க, அந்த பால் என்னவாய் மாறும்? தயிரா தான் மாறும். தயிர் ஒரு நாளும் என்னவாய் மாறாது, பாலாய் மாறாது. காரணம், அது புளித்தது. இன்னைக்கு உலகத்தின் உபதேசம் புளித்தது. அதை நீ கொஞ்சம் கொண்டு வந்து நீ நித்திய ஜீவனோட கலந்தாலும் அது புளித்த உபதேசமாய் மாறிட்டோம். அதனாலதான் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பத்துல நீ அடசுடு, புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு வா, புளிப்பில்லாத மாவு, புளித்த மாவு இருக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். பாளையத்துக்குள் காணப்படக்கூடாதுங்கிறார். இன்னைக்கு உங்களை இன்னைக்கு கடைசி காலத்துல சபைக்கு ஒரு 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 காரியம் சொல்றாங்க, பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. பேலன்ஸ்னா என்ன தெரியுமா? தப்பையும் சரியும் சரியா பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு பேரு பேலன்ஸ் இல்ல. தப்பையும் சரியும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துல சேர்த்துப்பாரு, எங்க ஊழியத்தை கொடுத்தா சேர்த்துப்பாரு. அதுக்கு பேரு பேலன்சிங் இல்ல, அதுக்கு பேரு மாய்மாலம். பேலன்சிங்கா போனா என்னன்னா, ஒரே உபதேசம் பரிசுத்தத்தை பத்தி அல்ல, பரிசுத்தம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், வருகையை பத்தி இருக்கணும், எல்லா உபதேசமும் சபையில இருக்கணும். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ். இன்னைக்கு பேலன்ஸ்னா என்ன? அப்படியே உலகத்தை பத்தி கொஞ்சம் பிரசங்கம், அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் யூத்துக்கு ஏத்த மாதிரி ஜாலியா கொஞ்சம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், அப்படியே பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு, இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சபை மாறுது இல்ல, அதுதான் கற்பை விட்டு வெளியே போறது. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலம் சபையும் வசனமும் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக மாறப்போகிறது இல்லை. நீங்கள் சபைக்கு வந்தது கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, வசனத்தை போல மாறுவதற்கு. ஒரு நாளும் உங்களுக்காக சபையும் வசனமும் மாறாது, மாறவும் கூடாது. அது மாறிடுச்சுன்னா இயேசு மாறாதவர் இருக்கு, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அது மாறிடுச்சுன்னா அதோடைய தன்மை அது இழந்துருச்சுன்னு அர்த்தம். இயேசு மாறாதவர், அவர் வசனமா இருக்கிறார், அவர் வசனமும் மாறாது. அவருடைய வசனத்தினால் உருவாக்கப்பட்ட சபையும் மாறக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். விசுவாசி உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, அப்படியே லகுவா பேசுற மாதிரி சர்ச்சு, அப்படியே நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்காத ஒரு ஊழியக்காரன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல இருக்கட்டும், ஊழியக்காரனும் அதை செய்யறான், நீங்களும் அதை செய்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு காணாமல், ஓகே பரவாயில்ல. இவர் சொல்றார், நம்ம பண்ணாததையா விசுவாசி பண்ணுது. விசுவாசி சொல்றது, பாஸ்டர் பண்றது தானே நம்மளும் பண்றோம், இதுல என்ன இருக்கு? அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, சர்ச்சுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்கார், விசுவாசிக்கு ஏத்த மாதிரி ஊழியக்கார். அந்த இடம் உட்கார் அப்படிப்பட்டவனுக்கு நல்லா இருக்கும், அது கொஞ்சம் லகுவா இருக்கும். ஆனா சொல்றேன், சபை என்பது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடாது. சபை என்பது உங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும், உடைக்கணும், நொறுக்கணும், உங்களை களிமண்ணா மாத்தி கிறிஸ்துவுக்கு நல்ல பாத்திரமாய் செய்ய வேண்டிய இடம் தான் திருச்சபை. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் சர்ச்சுக்கு கூட்டம் வந்தா போதும், என் சர்ச்சில் நல்ல பணம் வந்தா போதும், எப்படி வேணா இருக்கட்டும், அப்படியே நல்ல பார்க்கறதுக்கு ஜெகன்னு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சானா அதற்கு பேர் தான் கற்பில்லாத சபை. அதற்கு பேர் தான் கற்பில்லாத சபை. கலப்படம் இல்லாம என் சர்ச்சு இப்படிதான் இருக்கும், இதான் வசனம், இப்படித்தான் ஆராதனை நடக்கும், ஒழுங்கா இருந்தா என் சர்ச்சில் இரு,
இல்லைன்னா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோன்னு எந்த ஒரு ஊழியக்காரன் கேட்கிறானோ அந்த சபைதான் கற்புள்ள சபை. அதுல 50 பேர் இருந்தாலும் தோத்திரம், சபை பரலோகத்துக்கு போயிடும், 50 போயிடும். நான் 5000 வச்சிருக்கேன், 50,000 வச்சிருக்கேன், ஆனா எத்தனை போகும்னு தெரியலனா நீ எப்படிப்பட்ட சபைன்னு கிடையாது. இன்னைக்கு அதான் கடைசி காலத்துல இருக்கு. முதலாவதாக சபை கலப்படம் இல்லாத வசனம், கலப்படம் இல்லாத உபதேசம். கர்த்தர் சொன்னது சொன்னபடி. சில அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, வசனம் ரொம்ப ராவா இருக்கு, அப்படியே ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், நாங்க பேசுற இந்த வசனமே உங்களுக்கு கடினமா இருக்குதுன்னீங்கன்னா யோவான் ஸ்நானனை கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? பலவீனமான பரலோகத்துக்கு போறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க பேசுற அந்த வசனமே உங்களுக்கு கேட்கறதுக்கு கடினமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனை போல் ஒருவனும் இல்லை, அவனை கொண்டு நீங்க பேச விட்டோம்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிடும் போது, நாங்களாவது சபைக்கு கூப்பிடும் போது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு கூப்பிடுறோம். அவன் புல்பீட்ல இருந்து கூப்பிடும் போதே விரியன் பாம்பு குட்டிகளே உள்ள வாங்கம்பா. உங்களால ஒத்துக்க முடியுமா? யார் யோவான் ஸ்நானனோட இருக்கா அப்படின்னா எந்திரிச்சு போடாம்பா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வனாந்தரத்தில் பேசுகிறவன். கட்டடத்தோட கூட்டத்தை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. எவ்வளவு பேர் வராங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் ஞானசானம் எடுக்கின்றது முக்கியம் இல்ல, ஒருத்த எடுத்தாலும் உருப்படியா ஞானசானம் எடுக்கணும், அதான் அவனுக்கு இருக்கு. கிறிஸ்து அன்பானவர், இவங்கெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. இயேசு அப்படிலாம் பேச மாட்டார், அவரை தூக்கி மேல விடுங்க. இயேசு யார்கிட்ட அன்பா பேசுவார் தெரியுமா? நான் பிலீவர்கிட்ட பேசும்போது நீ போப்பா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா சொல்லுவாரு. ஆனா சொல்லும் போதே சொல்லி அனுப்புவாரு, இனி பாவம் செய்யாத, இனி என்ன செய்யாத. அப்படி விட்டுட்டு வந்த விசுவாசியை பார்த்து சொல்லுவாரு, இதான் உபதேசம், இப்படிதான் இருக்கணும், நீயும் போறது இருந்தா போயிட்டே இரு. 12 பேர் தான் மிச்சம். 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீ இருக்கியா போறியா? நாங்க எங்க போறது? அவன் சொல்றான், நாங்க எங்க போறது? 70 பேர் கடினமா இருக்கு நானே, அவன் போயிருவான். உங்ககிட்ட தான் நித்திய ஜீவ வசனம் இருக்கு. இந்த ஊர்ல பிரதான ஆசாரியன் இருக்கிறான், இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறான், எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கான், எத்தனையோ சபை இருக்கு. அங்கெல்லாம் இல்லாத நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் உண்டு. நான் இதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படிப்பட்டவனை பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே சாத்தானே. இன்னைக்கு இருக்கிற பேதுருவா தான் என்ன பண்ணுவார் தெரியுமா? போய் சொல்வாரு, எல்லாவனும் போனா நம்ம மட்டும்தான் இவர் கூட நின்னோம், அன்னைக்கு நம்மளும் இல்லாவிட்டால் இவர் நிலைமை என்ன? வெறும் 12 பேர் தான் இருந்தோம், இன்னைக்கு என்ன பார்த்து சொல்றாரு அப்பாலே போ சாத்தானேன்னு அப்படின்னு. ஆனா பேதுரு அப்படி சொல்லல. இன்னைக்கு இருக்கிற பேதுரு வந்து அப்படிதான் சொல்வாரு, ஒரு காலத்துல இந்த பாஸ்டுக்கு யாருமே கிடையாது, சும்மா இருந்தாரு, தனியா இருந்தாரு, நாங்க தான் கூட இருந்தோம், எல்லா உதவியும் செஞ்சோம், முதல் கல்லு நாங்க தான் செங்கல் வச்சோம் அஸ்திவாரம் போடும் போது, எங்களை பார்த்து பாஸ்டர் இன்னைக்கு வசனத்துல தப்புன்றாரு. பின்ன தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ணணும்? நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ஆரம்பத்துல இருந்து விசுவாசி, பாஸ்டர் தனியா வரும்போது கோலும் கையுமா வரும்போது முதல்ல ஏற்றுக்கொண்டீங்க, அதனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்களும் நரகத்துக்கு போவீங்க, சொல்லாத பாவத்துக்கு நாங்களும் நரகத்துக்கு போவோம். அவ்வளவுதான். நாங்க சொல்றோம் இதான் சத்தியம், நீ யாரா வேணா இருந்துட்டு போங்க. பிரதான சீஷன் பேதுரு தப்பா பேசும்போது கர்த்தர் சொன்னாரு, அப்பாலே போய் சாத்தானே. இன்னும் என்ன பார்த்தா சாத்தானேன்ட்டீங்க, அன்னைக்கு எல்லாரும் போகும்போது நான் தானே கூட நின்ன, அன்னைக்கு நான் உன்னை கேட்ட கேள்வி நீயும் போறியான் தான், இருன்னு உன்னை நான் சொல்லல. இன்னைக்கும் நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம், சத்தியத்தை நிற்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நில்லுங்க. உங்களுக்காக வசனத்தை வளைக்கணும், சபையை வளைக்கணும், சட்டத்தை வளைக்கணும், உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை மாறணும்னா அப்படிப்பட்டவர்கள் சபையில் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒருவேளை எங்க சபையில் நீங்க இப்படியே பேசுறீங்கன்னா, எந்த சபையா இருந்தாலும் இதுதான் சட்டம், இப்படிதான் இருக்கு பைபிள்ல, அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் வர சொன்னார். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்குலாம் போக முடியாது. சத்தியத்தை கேளுங்க, அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க போதகர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாயுங்க, போதகர் குட்டுகிறதுக்கு தலையை கொடுங்க, இல்லைன்னா கஷ்டம். தப்பு பண்ணும் போது கண்டிக்கிறாரா, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தாவீது மாதிரி நானே அந்த மனுஷன், ஆவியானவர் எங்கிட்ட தான் பேசுறாரு, நான் என்னதான் உணர்த்துறாரு, என்ன சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் கடினமா பேசுறாரு,
எப்ப பார்த்தாலும் காஸ்ட் இப்படிதான் சத்தியம் சத்தியம் சத்தியங்கிறாரு. அந்த பாஸ்டர் பாருங்க, நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அவரு ரொம்ப அன்பா பேசுறாரு, எதுனாலும் கவலை இல்லைன்ட்டாரு. அவரு 2 கல்யாணம் பண்ணிருக்காரு, 3 கல்யாணம் பண்ணிருக்காரு, விசுவாசிக்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. இவர் என்ன இவரு? ஆமா ஆமா, நரகத்துல போறவன் அத்தனை பேருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் தான். பரலோகத்துக்கு போறவனுக்கு 1 கல்யாணம் தான். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கலாம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வசதியா இருக்கா, போய் பண்ணிக்கோ. யார் உன்ன வேணாம்னு சொன்னா நாங்க கையை பிடிச்சி இழுத்தா தானே கேட்கணும். இங்கே நாங்கள் இந்த இயேசுவை தான் பிரசங்கிக்கிறோம். இதுதான் சத்தியம், இப்படிதான் பிரசங்கிப்போம். இல்ல நாங்க அவிசுவாசியை இழுத்துக்கிட்டு வருவோம், பையன் தூக்கிட்டு வருவான், பொண்ணு கூட்டிட்டு வரோம், ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கன்னா நாங்க பண்ண மாட்டோம். அந்த பாஸ்டர் பண்ணி வைக்கிறாரு, பண்ணிக்கோங்க. அப்புறம் அவர் மட்டும் பண்றாரு, அவர் எங்க போறாருன்னு அவருக்கு தான் தெரியும், நாங்க எங்க போவோம் எங்களுக்கு தான் தெரியும். மனுஷனை பிரியப்படுத்தி நாங்கள் நரகத்துக்கு போவதை விட மனுஷங்கிட்ட கெட்ட பேர் வாங்கி பரலோகத்துக்கு போவதை நாங்கள் விரும்புகிறோம். சபை அப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தம்பி, கொஞ்சம் சபையை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, காங்கிரிகேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மேல ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் அட்ஜஸ்டே பண்ண மாட்டார். அவருக்கு ரொம்ப, நாங்க எங்களை விட ரொம்ப மோசம். அவர் ரொம்ப மீறி பேசிட்டீங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையன்னு கேட்பாரு. பெந்தோகஸ்தக்காரன் தான் கேட்டிருக்காரு போல, ஒயிட் அண்ட் ஒயிட், அதான் அவனை தான் கேட்டிருக்காரு போல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையன்ட்டாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கற்புள்ள சபையா இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.